Hello, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம 234 Wheelsல பார்க்க போற வண்டி Toyotaவோட upgraded Innova. இதுவரைக்கும் இந்த வண்டி வந்துட்டு இந்தியால எல்லாத்தோட பிரபலமான MUV-யா வித்துட்டு இருக்கு. ஒரு பெரிய சக்சஸ் டொயோட்டாக்கு இது வந்து இந்தியால கொடுத்திருக்கு. ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் இந்தியா கொடுத்திருக்கு. ஆனா இந்த வண்டியை வந்துட்டு இனோவா வந்துட்டு படிப்படியா அப்கிரேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்போ பண்ணிருக்கிற அப்கிரேட் வந்து இதோட வந்து தேர்ட் அப்கிரேட். என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பார்ப்போம். புது இனோவால பாத்தீங்கன்னா வந்துட்டு இமீடியட் விஷுவல் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா அதோட கிரில் தான். பழைய இனோவால வந்துட்டு 2 ஹாரிசான்டல் கிரில் தான் இருந்துச்சு. இப்போ 4 ஹாரிசான்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. ஏர் டேம்ஸும் ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க. இது பாக்கிறதுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. ரொம்ப ஒரு சாலிட் ஸ்டாண்ட்ஸ் தருது, ஒரு அக்ரெஷன் தருது வண்டியில. ஸோ இது ஒரு மெயின் சேஞ்ச் இந்த வண்டியில பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா பம்பர்லயும் வந்துட்டு ஒரு பிளாக் பினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கா இருக்கு இந்த டிசைன் ஆட் பண்ணது. இது பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பானட் வந்துட்டு ஸ்லைட்டா வந்துட்டு ஷேப் பண்ணிருக்காங்க. இந்த ஷேப்பிங் பாத்தீங்கன்னாலும் வந்துட்டு ஏற்கனவே செகண்ட் அப்கிரேட்ல வந்த ஷேப்பிங் தான், அதே ஷேப் வந்து இதுலயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா அப்பியரன்ஸ் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஃபாக் லைட்ஸ் வந்துட்டு முந்தி வந்துட்டு ரெகுலர் சர்க்குலர் ஃபாக் லைட்ஸ் தான் இருந்துச்சு. இதுல வந்து இப்போ வந்துட்டு ஒரு பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து அதுலயே வந்துட்டு ஒரு குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாக்கிறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்கு. ஸோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த செக்மெண்ட் வந்துட்டு மெயினா பர்சனல் யூசர் செக்மெண்ட் டார்கெட் பண்ணிட்டுங்கன்னு இந்த அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இனோவா ஏற்கனவே வந்துட்டு டிராவல் செக்ஷன், அதாவது கேப் செக்ஷன்ல, அதாவது டீ போர்டுன்னு சொல்ற செக்ஷன்ல வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால இதை ஒரு அப்கிரேட் பண்ணி ஒரு பர்சனல் யூசர் செக்ஷன்ல வந்துட்டு Z வேரியன்ட், அதாவது Z வேரியண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சைட்ல பார்த்தாலும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பார்த்தாலும் நிறைய குரோம் ஆட் பண்ணிருக்காங்க. சைட் டோர்ஸ்ல வந்து குரோம் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹேண்டில்ஸ் கூட வந்து குரோம்ஸ் கொடுத்துருக்காங்க, குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க. இதனால வண்டி பார்க்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிச் லுக் வருது. இதெல்லாம் வந்து தான் மெயின் சேஞ்சஸ் இந்த வண்டியில பண்ணுது. ரியர் வியூ மிரர் கூட வந்துட்டு வித் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதுவும் எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் ரியர் வியூ மிரர் இன்டர்னல்ல இருந்து. ஸோ இதெல்லாம் கூட புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த புது இனோவால வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மாடல் ஆட் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வேரியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் Z வேரியன்ட். இந்த Z வேரியன்ட்ல வந்து பாடி கிராபிக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிராபிக்ஸ் வந்துட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அகைன் ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் தருது. இது ஒரு புது அடிஷன். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆல் 4 வீல்ஸ் வந்து அலாய் வீல்ஸ் வருது வித் ஸ்டாண்டர்ட் டயர்ஸ். பழைய இனோவால வந்த டயர்ஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த குரோம் அண்ட் ஸ்டிக்கரிங் தான் இந்த வண்டியில வந்துட்டு அடிஷனல் ஃபீச்சர்ஸ். ரியர்ல சேஞ்சஸ் பாத்தீங்கன்னாலும் அகைன் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான். ஸோ இமீடியட்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு பூட் டோர்ல வந்துட்டு ஒரு குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க வித் இனோவா என்ற எம்போஸ் பண்ணி ஒரு குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க வித் ரிஃப்ளெக்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு புது அடிஷன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த அடிஷன். இது வந்துட்டு அவங்க ஏற்கனவே இருக்கிற ஃபார்ச்சுனர் மாடல்ல இருந்து இதுல வந்துட்டு இதுல ஆட் பண்ண மாதிரி இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் யூனிக்கா ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல வந்துட்டு இந்த வண்டியில வந்துட்டு ரியர்ல ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சர். மற்றபடி வந்துட்டு டெயில் கேட்ஸ் மோஸ்டா அதே மாதிரி தான். நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ற எடிஷன் வந்துட்டு Z மாடல், Z வேரியன்ட், அதாவது Z வேரியன்ட். Z வேரியன்ட் தான் இதை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட் தான் எல்லாத்தோட டாப் மோஸ்ட் வேரியன்ட். முந்தி வந்துட்டு V வேரியன்ட் தான் டாப் மோஸ்ட் வேரியன்டா இருந்து இப்போ அதுக்கு மேல ஒரு வேரியன்ட் போட்டு Z வேரியன்ட் ஆக்கியிருக்காங்க. இதுல தான் நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுக்குறாங்க. இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்துட்டு குரோம் டெயில் பைப் கொடுத்துருக்காங்க, குரோம் அண்ட் டெயில் பைப்ஸ். இது வந்துட்டு பழைய இனோவால வந்துட்டு ஆப்ஷனல் ஃபீச்சர், அதாவது ஆட் ஆனா வரும், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா வரும். இப்போ வந்து இந்த மாடல்ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்கா கொடுத்துருக்காங்க. புது டொயோட்டா இனோவாவோட எக்ஸ்டீரியர்ஸை பார்த்தோம். எக்ஸ்டீரியர்ல எவ்வளவு அப்கிரேட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இன்டீரியர்ஸ் நிறைய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இமீடியட் நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆடியோ கன்சோல், சில்வர் ஃபினிஷ் ஆடியோ கன்சோல் கொடுத்துருக்காங்க வித் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம், ஆல்சோ DVD பிளேயர். ஸோ இதுல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் ரிவர்ஸ் கேமரா. இதுல ரிவர்ஸ் கேமராவும் இருக்கு. ஸோ நீங்க ரிவர்ஸ் கியர் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேமரா வந்து மூலமா வந்துட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு விஷன் தெரியும். அதனால ஈஸியா இருக்கும் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்க வந்து வாட்ச் அவுட் பண்ணி பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வண்டி எடுக்கலாம். ஸோ அது ஒரு ஆடட் ஃபீச்சர் இந்த சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஏசி வந்துட்டு பழைய வண்டியில இருந்த மாதிரியே வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். அதே அவங்களோட பழைய இன்ஃபோ மீட்டர் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க வித் டிஸ்டன்ஸ், ஃபியூல் டிஸ்டன்ஸ் அண்ட்
அண்ட் டைம் கிளாக் இதுங்க கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே இருந்தது தான் வண்டியில். ஃபாக்ஸ் வுட் ஃபினிஷ் அதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வுட் ஃபினிஷ் வந்து இன்னும் ஒரு 1 லெவல் அப்கிரேட் மாதிரி ஒரு அப்பர் லெவல் கார் வர மாதிரி இருக்கு. அதுவும் நல்ல குவாலிட்டி ஃபாக்ஸ் வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டோர் ட்ரிம்ஸ்லயும் சரி கான்சோல்லையும் சரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியர் நாப்லயும் வந்துட்டு வுட் ஃபினிஷ் கொடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப கிளாஸியா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க இந்த வண்டியை. கிளீனா டிஸ்டிங்விஷ் பண்ணிருக்காங்க இந்த செக்மெண்ட்டை. இந்த ஜி வேரியன்ட்ல நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் பாத்தீங்கன்னாலும் லெதர் ராப் ஸ்டீரிங் வித் கண்ட்ரோல் சில்வர் ஃபினிஷ். இங்கேயும் வந்து நிறைய சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல், சேனல் சீக்கிங் கண்ட்ரோல், ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கு இந்த செட்ல. அதனால வந்துட்டு போன் எடுக்கிறது, போன் டிஸ்கனெக்ட் பண்ற பட்டனும் வந்துட்டு ஆன்சரிங் அண்ட் டிஸ்கனெக்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ப்ளூடூத் ஆடியோ வருது. டிஸ்பிளே சேஞ்சஸ்க்கும் இங்க பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு அகைன் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட். அகைன் ஸ்டீரிங் கூட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டீரிங், பழைய இனோவில் இருந்த மாதிரியே, பட் இதுல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்க ஃப்ரண்ட்ல உட்காந்து பார்க்கச்சு வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஹை லெவல் கார் ஃபீல் கண்டிப்பா கிடைக்குது. இன்னொரு மெயின் அப்கிரேட் பாத்தீங்கன்னா இந்த ஜி வேரியன்ட்ல லெதர் சீட்ஸோட வருது. இந்த லெதர் சீட்ஸ் வந்து இப்போ வந்து டுவல் டோன் லெதர் சீட்ஸோட தராங்க வித் பெர்ஃபரேட்டட் லெதர்ஸ். இதுவும் பார்க்க கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்கு. அஃப்கோர்ஸ் கீழே இருக்கிற சீட் குஷன் வந்துட்டு எல்லா வேரியன்ட்லயும் வர குஷன் இருந்தாலும் டாப்ல கொடுத்துருக்க லெதர் கவர் வந்து ரொம்ப ஒரு கிளாஸியா ஹை குவாலிட்டி ஃபீல் தருது வண்டிக்கு. டாப் அண்ட் ஏரியன்ஸ்ல வந்து வண்டி பவர் விண்டோஸோட வருது. 4 விண்டோ வந்து பவர் விண்டோ ஸ்விட்ச். அஃப்கோர்ஸ் இங்க 4 ஸ்விட்ச் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ சிஸ்டம்ல சிடி டிவிடி பிளேயர் தவிர கீழே வந்து யூஎஸ்பி அண்ட் ஆக்சிலரி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர வண்டியெல்லாம் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் ஆயிட்டு வருது. ஏற்கனவே இருந்த இனோவா மாதிரி இதுலயும் 7 சீட்டர் அண்ட் 8 சீட்டர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவ்யூ பண்ற Z மாடல்ல வந்துட்டு 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன் வித் கேப்டன் சீட்ஸ் வருது. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் இது. ரிக்ளைனபிள் சீட்ஸ் வித் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ஆல்சோ. இதனால வந்துட்டு ரியர் பேசஞ்சர் கேபின் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ரியர் பேசஞ்சர் கேபின். நான் டிராவல் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பேசஞ்சர் கேபின் இது. ஃபுட் ஸ்பேஸ் அண்ட் லெக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னாலும் வந்துட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன். லாங் டிரைவ்ல போச்சு நல்ல ரிக்ளைன்மெண்ட் கூட இந்த வண்டியில போலாம். ஸோ ஓவராலா வந்து இந்த வண்டியில வந்துட்டு கேபின் ரியர் கேபின்ல ரொம்ப சேஞ்சஸ் இல்லாட்டியும் அதே கம்ஃபர்டபுள் கேபின் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இனோவோட தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுள் கிடையாது. பட் மத்த எம்யூவி கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரோ வந்துட்டு கொஞ்சம் ஃபியூ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது. அதனால கொஞ்சம் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அடல்ட்ஸும் ஈஸியா உட்காந்து போகலாம். பட் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்த எம்யூவி கம்பேர் பண்ணிச்சு இதுல வந்து தேர்ட் ரோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜாஸ்தி தான். அகைன் இதுல ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் லெதர் சீட்ஸ். எல்லா ரோல்ஸ்லயும் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இதுல எதுவும் அப்கிரேட் கிடையாது. ஓவராலா வந்துட்டு ரியர் ஸ்பேஸும் வந்துட்டு ரியர் கேபின் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. இன்னோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாது. அதே ஆம்பிள் பூட் ஸ்பேஸ், ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இந்த வண்டியில ஏற்கனவே இருந்த மாதிரி. நிறைய லக்கேஜ் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் டூரிங் அளவுக்கு லக்கேஜ் ஸ்டோர் பண்ற மாதிரி இடம் இருக்கு. அப்கோர்ஸ் இந்த சீட்ஸ் ஃபோல்ட் பண்ணா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஆப்ஷனல் சீட்ஸ் இங்க பின்னாடி இருக்கு. அப்பதான் அந்த 7 சீட்டரா கான்ஃபிகரேஷன் பண்ணிச்சு இந்த சீட் யூஸ் பண்ண தான் கிடைக்கும். பட் சீட் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா நிறைய பூட் ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு 2 வீலர் இல்ல 4 வீலர் பத்தி ஏதாவது queries இல்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு இமெயில் பண்ணலாம். நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்துட்டு feedback@dttv.in. இப்போ நம்ம புது இனோவா டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ண நம்ம ஈஸியாருக்கு வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஹைவேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கார். இந்த கார் வந்துட்டு ஹைவேல வந்துட்டு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இப்போ வந்து ஈஸியார்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். புது இனோவால வந்துட்டு இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் நிறைய மாத்தி இருந்தாலும் டெக்னிக்கலா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. அதே பழைய ரிலையபிள் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிரைவிங் வைஸ் ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது, ரொம்ப டிஃபரன்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா வந்துட்டு அது ஏன் மாத்தணும்? ஒரு ரிலையபிளான இன்ஜின், ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவ், ஒரு பெர்ஃபெக்டான கார் வந்து டொயோட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாக்குன்னே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டிரைவிங் பொசிஷன் இந்த வண்டி. இது லாங் டிரைவ்ஸ்க்கு சரி, பேசஞ்சரா இருந்தாலும் சரி, டிரைவர் இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான கார். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் இந்த வண்டி டிரைவிங் டிராவலிங்க்கு.
லாங் டிரைவும் சரி சிட்டி டிரைவ்லயும் சரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான கார். ஓட்டுற வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான டிரைவிங் பொசிஷன், ஓவரால் நல்ல விசிபிலிட்டி வண்டியில. ஸ்டீரிங் பொசிஷன் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும், ரிலாக்ஸ்ட் டிரைவிங் பொசிஷன். மற்ற எம்யூவிஸ் மாதிரி ரொம்ப வந்துட்டு எம்யூவி இஷ்ஷா இருக்காது, அதாவது வந்துட்டு ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் பொசிஷன். இந்த வண்டி மற்ற எம்யூவி கம்பேர் பண்ணிச்சு அது பெருசா இருந்தாலும் இந்த சைஸ் ஓட்டுறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு அழகா வந்துட்டு வண்டியை வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க டொயோட்டா இந்த வண்டியை. அவங்களோட மெயின் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்துட்டு பிரில்லியண்டா செட் பண்ணிருக்காங்க. பேட் ரோட்ஸும் சரி நல்ல ரோட்லயும் சரி ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் ஆகும். மற்ற எம்யூவிஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த வண்டியில வந்து பாடி ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப ஒரு ஸ்மூத்தான டிரைவ். ஈவன் பம்பி ரோட்ஸ்ல கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வேலை செய்யும். அதனால வந்துட்டு டிராவலிங்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல ஓட்டுறதுக்கும் ஹேண்ட்லிங்லயும் சரி ரொம்ப வந்து பெர்ஃபெக்டா ஹேண்டில் ஆகும் இந்த வண்டி. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஏன்னா வந்துட்டு ஈவன் ஹை ஸ்பீட் டிரைவிங்லயும் சரி ஒரு லோ ஸ்பீட் டிராபிக் கண்டிஷன்லயும் சரி வண்டி மெனுவர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டர்ன்ஸ்ல கூட ரொம்ப ஈஸியா டர்ன் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பேட் ரோடு வந்தாலும் நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்பீட்லாம் கம்மி பண்ண வேணாம், ஒரு நாமினல் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு ரகடான ஃபீலிங் இருக்கும், ரொம்ப ஒரு கான்பிடென்டான ஃபீலிங் இருக்கும். வண்டியோட பில்ட் குவாலிட்டி கூட வந்துட்டு ரொம்ப சாலிடான பில்ட் குவாலிட்டி. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வண்டி வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆனாலும் இதுல வந்துட்டு சேதம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு வந்துட்டு பேசஞ்சருக்கு வந்துட்டு சேதம் கம்மியா இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு சேஃப்டி ஆன கார் இந்த வண்டி. நிறைய பேர் வந்து அந்த காரை வந்துட்டு சேஃப்டினாலே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேமிலி ஸ்பெஷலா உங்க ஃபேமிலி நீங்க அனுப்புறீங்கன்னா இந்த கார்ல அனுப்புறது ரொம்ப ஒரு சேஃபான விஷயம், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் உங்க ஃபேமிலியோட டிராவல் பண்ணச்ச. அதே போல வந்துட்டு வண்டியில வந்துட்டு இன்ஜின் ரொம்ப டார்க்கியான இன்ஜின், அமேசிங் பவர். எல்லா கியர்லயும் வந்துட்டு ஸ்மூத்தா பவர் டெலிவர் ஆகும். நீங்க வந்துட்டு ரொம்ப அடிக்கடி கியர் மாத்த தேவையில்ல. அதனாலயும் இதோட டிரைவிங் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்பெஷலி லாங் டிரைவ்ஸ்ல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான டிரைவ். புது இனோவால எதிர்பார்த்தது வராது ஒரே ஒரு குறை என்னன்னா இந்த வண்டியில வந்துட்டு 6th கியர் பொறுத்தல. நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஸ்பெஷலா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த வண்டியில 6th கியர் பொறுத்துவாங்க அப்கிரேட்ல வந்துட்டு. ஆனா 6th கியர் இல்லாத ஒரு சின்ன குறை. ஏன்னா ஹை ஸ்பீட்ல வந்துட்டு வண்டி வந்துட்டு 5th கியர்ல ஒரு ஸ்பீடுக்கு மேல வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப பாதிப்பு எதுவும் கிடையாது. பட் வந்துட்டு இன்ஜின் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு ஈஸியா தெரியும். மேபி ஒரு 6th கியர் கொடுத்திருந்தாங்கன்னா வண்டி இன்னும் ஸ்மூத்தா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா போயிருக்கும் வண்டி. அதெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த வண்டிக்கு. ஆனா அதை இதுல பொறுத்தல. மேபி அடுத்த அப்கிரேட்ல வந்துட்டு டொயோட்டா பொறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். புது இனோவால வந்துட்டு இன்டீரியர் ஃபீல் பாத்தீங்கன்னா, அதாவது கேபின் ஃபீல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாஷ் ஆயிருக்கு பழைய இனோவாவோட. பழைய இனோவால வந்துட்டு மேபி அந்த வண்டியை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டூரிஸ்ட் செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு, ஸ்பெஷலா ஒரு பர்சனலைஸ்டா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்துட்டு இந்த அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜி வேரியன்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ற ஜி வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பாஷான லெதர் ஃபினிஷ் சீட்ஸ். அந்த அளவுக்கு சாஃப்டா குஷனிங்கா இல்லாட்டியும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சீட்டு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி ஓவரால் டேஷ் ஃபீல் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப ஒரு ஹை லெவல் அப்கிரேடா இருக்கு. ஸ்பெஷலி வந்துட்டு கான்சோல் வந்துட்டு சில்வர் கான்சோல் வித் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஸ்டீரிங்ல கூட நிறைய சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதனால வந்துட்டு இன்டீரியர்ஸ் நீங்க ஏற்கனவே பாத்தீங்க நிறைய அப்கிரேட் வந்திருக்கு. இதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. மீட்டர் கான்சோல்லாம் கூட வந்துட்டு ஒரு ப்ளூ டிண்டோட ரொம்ப கிராஃபிக் வந்து டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பாஷ் ஃபீல் தருது இந்த வண்டியில. ஸோ ஓவராலா ஆம்பியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு, கிளீனா தெரியுது அந்த அப்கிரேட். ஏசி பொறுத்த வரைக்கும் இனோவா ஏசி அகைன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த கிளாஸ். ரொம்ப லாங் லைஃப் ஏசி. இது கூட ரொம்ப குவிக்கா கூல் ஆகும். ரெண்டு கேபின் ஸ்பேஸ்லயும் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின்லயும் சரி ரியர் கேபின்லயும் சரி இண்டிபெண்டன்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு ரொம்ப குவிக்கா கூல் ஆகிற ஏசி. இது ரொம்ப பெரிய ஏசி வேற. ஏசினால வந்துட்டு இன்ஜின்ல கூட அவ்வளவு லோடு தெரியாது. அது ஒரு கீ ஃபீச்சர் இந்த வண்டியில. ஸோ ஓவரால் கேபின் ஃபீல் வந்துட்டு முந்தி இருந்த இனோவா மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணதுனால அந்த ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள், அதாவது ஒரு கேப் ஃபீலை விட்டு வெளில வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் வந்துட்டு பர்சனலைஸ்டு
கார் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு கண்டிப்பா. இனோவால கேபின் நாய்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாமினல் கேபின் நாய்ஸ் தான், ரொம்ப வந்து லவுட் கிடையாது. அப்கோர்ஸ் ஹை ரெவ்ஸ்ல இன்ஜினை வந்துட்டு ஆக்சிலேட்டர் ரொம்ப ஹார்டா ரெவ் பண்ணீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் நல்லாவே கேட்கும். பட் ஒன்ஸ் ஒரு க்ரூசிங் ஸ்பீட் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஒரு க்ரூசிங் ஸ்பீடு வண்டியை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 80, 100, ஈவன் 120 எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்ட் ஆயிடும். அதனால வந்துட்டு கேபின் நாய்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான கேபின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியில சஸ்பென்ஷன் ரொம்ப அழகா பொறுத்ததுனால உள்ள பவுன்ஸ், அதாவது பிச் அண்ட் ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்துட்டு ஈவன் பேசஞ்சர்ஸ் சைட்ல இருந்தும் சரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டான ஃபீல் கிடைக்கும், கம்ஃபர்டான டிரைவ் கிடைக்கும். இனோவாவை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணனா நீங்க மெயினா வந்துட்டு ஹைவே தான் எடுத்துட்டு போனோம். ஹைவேல வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி காரா ஒரு லாங் வீக்கெண்ட் யூஸ் பண்ணனா ஒரு பெர்ஃபெக்டான கார் வந்துட்டு டொயோட்டா தயாரிச்சிருக்காங்க. டொயோட்டா வந்துட்டு நிறைய கார் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ் இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் இனோவாவை. அவங்க இந்தியால லான்ச் பண்ணச்சே ரொம்ப யோசிச்சு, ரொம்ப ரிசர்ச் பண்ணி, ரொம்ப வந்துட்டு டீடைல் பண்ணி என்ன இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு என்ன சூட் ஆகும்னு ரொம்ப ரிசர்ச் பண்ணி லான்ச் பண்ண வண்டி தான் டொயோட்டா இனோவா. அதனால வந்து இந்த வண்டி ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு சக்சஸ்ஃபுல் வண்டினே சொல்லலாம். இந்த வண்டி எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி, எல்லா செக்மெண்ட் அக்ராஸ் எல்லா செக்மெண்ட்லயும் எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி. டூரிஸ்ட் செக்ஷன்லயும் சரி, பர்சனல் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்ஷன்லயும் சரி எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி. இனிஷியலா இந்த வண்டி வந்தப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் வந்து ஒரு பெரிய வண்டி, ஒரு வேன் மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குறை இருந்துட்டு. பட் ஆனா அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த வண்டியோட இன்ஜின், அந்த வண்டியோட வந்துட்டு குவாலிட்டி, அந்த வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி பார்த்த உடனே நிறைய பேர் இந்த வண்டியை வாங்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான பாப்புலரான வண்டி டொயோட்டா. அது ஒரு கிரேட் சக்சஸ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் இந்த வண்டியை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனோவா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கார். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில எந்த குறையும் வைக்கல. ஃப்ரண்ட் சைட்ல வந்துட்டு ஏர் பேக்ஸ், டூவல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் சைட்லயும் டிரைவர் சைட்லயும். வித் ஏபிஎஸ், வண்டி வந்துட்டு ஏபிஎஸோட வருது. இதனால வந்துட்டு ஈவன் பிரேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் இந்த வண்டியில. இனோவாவோட இன்ஜின் பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாது. அதே பழைய 4 inline 2.5 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் தான். எந்த டிஃபரன்ஸும் கொடுக்கல இந்த இன்ஜின்ல. பட் இந்த டிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இது ஒரு அவ்வளோ ரிலேபிளான பெர்ஃபெக்ட்லி டியூன்ட் இன்ஜின். ரொம்ப வருஷமா இனோவால வேலை செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு நான் பார்த்து வந்துட்டு 3.5 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் ஓடின வண்டியில இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ரிலேபிளான இன்ஜின். ஸோ அதுல எந்த மாற்றமும் தேவையில்லை, இதை ரீஇன்வென்ட் பண்ணவே தேவையில்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஜின், அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான கியர் பாக்ஸ். வண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 101 bhp பவர், 200 Nm டார்க் தருது. ரொம்ப சீம்லெஸ் அவுட்புட் பவர். எல்லா இடத்துலயும் வந்துட்டு கியர் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா பவர், எல்லா கியர்லயும் ஸ்மூத்தா பவர் அவுட்புட் ஆகும். கியர் மாத்துறது ரொம்ப கம்மி தான், சேஞ்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸ்பெஷலி ஹைவேல க்ரூசிங்ல வந்துட்டு ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ற இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் எதுவும் மாற்றவும் தேவையில்லை, மாற்றமும் இல்லை. டொயோட்டா வந்து அவங்களோட பிரபலமான காரை எடுத்து இன்னொரு லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்கிரேட் வந்துட்டு வெரி கிளியர்லி விசிபிள். ஒரு பர்சனல் மார்க்கெட், ஒரு பிரைவேட் கார் யூசரை டார்கெட் பண்றதுக்கு தான் கிளீனா தெரியுது, ரொம்ப விசிபிளா தெரியுது. அவங்க இனோவா வந்துட்டு அவங்க டாக்ஸி செக்மெண்ட்ல இருந்து ஃபுல்லா விளக்காம, அதே டைம்ல வந்துட்டு எப்படி டாக்ஸி செக்மெண்ட்லயும் இருக்கணும், அதே டைம்ல வந்துட்டு ஒரு பர்சனல் யூசர் செக்மெண்ட்லயும் எப்படி டார்கெட் பண்றதுக்கோசரம் தான் இந்த அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்கிரேட்லாம் வந்துட்டு பண்ண அப்கிரேட்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான அப்கிரேட் தான், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்கிரேட் தான். ஓவராலா விஷுவலாவும் சரி, யூசபிலிட்டியாவும் சரி ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேட் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜின்ல எந்த அப்கிரேடும் தேவையில்லை. ஆனா கியர் பாக்ஸ் மட்டும் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் டிரைவ்ல பார்த்த மாதிரி ஒரு 6th கியர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டியில. ஏன்னா வந்துட்டு 5th கியர் மேல வந்துட்டு கொஞ்சம் வண்டி இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸ்பெஷலி ஹை ஸ்பீட்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது ஹைவேஸ்ல. அதனால ஒரு 6th கியர் அப்கிரேட் கொடுத்திருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்துட்டு ஒரு பெரிய குறையா தெரியல. ஏன்னா வந்துட்டு இவங்க கொடுத்திருக்க விஷுவல் அப்கிரேட்ஸ் அண்ட் பிளஸ் ஃபீச்சர் அப்கிரேட் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அப்கிரேட் பண்ணிருக்காங்க டொயோட்டா. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்துட்டு 13.5 lakhs, அதாவது GX வேரியன்ட் 13.5 lakhsல இருந்து ஆரம்பிச்சு ZX வேரியன்ட் கிட்டத்தட்ட 18.5 lakhs எக்ஸ்ஷோரூம் வரைக்கும் போகுது. பிரைஸ் லைட்டா ஹையரா இருந்தாலும் இந்த கார் வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூ ஃபார் மணி. நீங்க கொடுக்குற காசுக்கு என்ன அந்த வண்டி செய்யணுமோ பெர்ஃபெக்ட்டா செய்யும். ரொம்ப லாங் ரன்னிங் வெஹிக்கிள் கூட. ஸோ ஓவராலா டொயோட்டா வந்துட்டு இந்த வண்டியை ஸ்டெப் பை ஸ்டெப் அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அடுத்த அப்கிரேட் என்ன பண்ண போறாங்க நம்ம அடுத்த வருஷம் பார்ப்போம். உங்களுக்கு 2 வீலர் இல்ல 4 வீலர் பத்தி ஏதாவது queries இல்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு இமெயில் பண்ணலாம். நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்துட்டு feedback@dttv.in. இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான காரை அடுத்த சொல்ல நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ராம்ஜி.